டேய் என்னடா பண்ற? ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர். யோ இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியா நிக்கிறது? ரத்தமா மூளைக்கு போய் உனக்கு மூளை சாவு வர வரைக்கும்டா. டேய் சோபு, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குதுல்ல? நல்லா ஞாபகம் இருக்குது மாஸ்டர். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே? கோவில்ல கொல்கட்டை போடுவாங்களா மாஸ்டர்? டேய் நாளைக்கு உனக்கு அரங்கேற்றம் இருக்குதுடா, மறந்துட்டியா? ஓ அதுவா? என்னடா சோபு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா என்னடா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி சொல்ற? இல்ல மாஸ்டர், மனசே சரியில்லை. ஏன்டா? நான் என் அம்மா வயத்துல இருக்கும்போது தான் முதல்ல என் அம்மா டோலக்பூருக்கு போயிருக்காங்க. பிரசவ வழியில துடிக்கும் போது ஒவ்வொரு வீடா போய் கதறி இருக்காங்க. ஆனா எவனுமே வீட்டுல ஏத்தாம அடிச்சு விரட்டி இருக்கானுங்க. அப்புறம் என்ன, ஒரு மாட்டு தோளம் இருந்திருக்குது, அங்க போயிருக்காங்க. அதுலதான் நான் பிறந்தேன். சரி அதான் முடிச்சு போச்சுல்ல, அதெல்லாம் இப்ப எதுக்குடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு வாட்டி மங்கள் சிங் மாமூல் வாங்க டோலக்பூருக்கு வந்திருக்கான்னு சொன்னானுங்க. நானும் இந்த நாய்களை நம்பி சண்டைக்கு போனேன். போட்டு போலான்னு பொழந்தான் சாமி. எவனுமே காப்பாத்த வரலையே. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நாய் பீடி தீந்து போச்சுன்னு பீடி கட்டு வாங்க வந்திருக்கான். இந்த நாய்ங்க அது தெரியாம என்ன கோத்து விட்டு அடி வாங்கி தந்தானுங்க சாமி. அப்படி ஒன்னா ரெண்டா 1008 பிரச்சனைல என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்த்தானுங்க சாமி. சரி அத மறக்கத்தானே நீ இங்க வந்திருக்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எனக்குள்ள இருக்கிற கோபம் அடங்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இப்ப வேற நேர காலம் தெரியாத கோவத்தை கட்டுப்படுத்த சொல்லி கொடுங்க மாஸ்டர். நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன்டா சோபு. டேய் இப்ப எப்படி ஃபீல் பண்ற சோபு? எனக்கு இன்னமும் நான் அகோரியாக தகுதியே இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. அட பரதேசி நாய, அப்ப இவ்வளவு நாள் ட்ரைனிங் தந்தது வேஸ்டாடா? ஆமா மாஸ்டர், நான் தோத்து போயிட்டேன். நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. இங்க பாரு சோபு, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாராலையும் எவனாலையும் உன்னை ஜெயிக்க முடியாது. மாஸ்டர் என்ன சாமி, ஆத்துல தண்ணி இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு ஜம்ப் அடிச்சீங்க? டயலாக் பேசுற வரியில குதிச்சுட்டா. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லடா அதெல்லாம் வேண்டாம். ஏன் மாஸ்டர்? எக்ஸ்ரே ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்க சொல்லுவானுங்க. என்கிட்ட காசு எல்லாம் இல்ல. அதுக்கு என்ன, வாங்க நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வேடாப்பா, ஆபரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு, புது சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்னு போயிடுவானுங்க. இப்ப பிளட் ப்ளீட் ஆயிட்டே இருக்குதே, என்ன பண்றது? இதெல்லாம் அப்படியே விட்டா போதும், தானா சரியாகிடும்டா. மாஸ்டர் உங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும் மாஸ்டர். சொன்னா கேளுங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். டேய் சோபு, ஒவ்வொரு மனுஷனோட உடம்புலயும் 3 லிட்டர் பிளட் இருக்குடா. Are you crazy? Are you out of your mind? மாஸ்டர் எல்லார் உடம்புலயும் 5 லிட்டர் பிளட் இருக்கும் மாஸ்டர். ஆமா இருக்கும். நேத்துக்கு மதியம் ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னு ஸ்ட்ரா போட்டு 2 லிட்டரா குடிச்சிட்டா. ஏன் மாஸ்டர் இப்படி எல்லாம் பண்றீங்க? ப்ளீடிங் வேற நிக்க மாட்டேங்குதே, இப்ப என்ன பண்றது? என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சொல்றத கேளு. நான் உன்னை நம்புறேன், நீ உன்னை நம்பணும். நம்புவியா சோபு? நம்புறோம் மாஸ்டர். மாஸ்டர் நோ. சோபு, இந்த கங்கை நதியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? 5 ஸ்டேட்லயும் பிரச்சனையே இல்லாம ஓடுது, அதுவா? இந்த கங்கை நதியில நீ குளிச்சா உன்னோட பாவம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போறதுக்கு அது என்ன கல்கண்டா சாமி? சொல்றத கேளுடா. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டையும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் இணைக்கிற பாலம் தாட்டா இந்த கங்கை நதி. என்ன சாமி ஏதேதோ சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் அவனுக்கு ஏதோ பர்பஸ் இருக்குன்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கா.
உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த சொசைட்டிய ஒரு கும்பல் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காருங்க. அதுலதான் ஆட்டு பதையா சுத்துறாருங்க. லைஃபுங்கிறது பர்பஸை நோக்கி ஓடுற பயணம் இல்ல சோபு. என்ன சாமி ஆண்ட்ரூ டேட் மாதிரிலாம் பேசுறீங்க? விட்டா மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வர்றதுக்குன்னு சொல்லி ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வைப்பீங்க போல இருக்குது. லைஃபுங்கிறது வாழ்றதுக்காக சோபு. பிறந்தோ செத்தோடு இருக்க கூடாது. வாழ்ந்தோ அடுத்தவங்களை வாழ வச்சோடு இருக்கணும். சாமி உங்களுக்கு போதை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இதுல படுத்துக்கோங்க. உலகம் பிறந்தது எனக்காக. எனக்கு ஒண்ணுமே வழங்கலையே. நான் என்ன பண்றது மாஸ்டர்? நான் என்ன பண்றது? அட பரதேசிடாய, அவ்வளவு நாள் கூட இருந்து கிளி பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தடா. திரும்பவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா? சாவுடா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சாவுடா நாய. ஐயோ நான் செத்து கைலாசத்துக்கு வந்துட்டேனா? ஆமா, வர வரையும் போற வரையும் கைலாசத்துல ஏத்துறதுக்கு எனக்கு வேற வேலை இல்ல பாரு. போடா போகுதுன்னு காப்பாத்தி விட்டுருக்கேன்டா. பொழைச்சு போ. எது காப்பாத்துனீங்களா? ஏன் என்ன காப்பாத்துனீங்க சாமி? ஏன் என்ன காப்பாத்துனீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த நாய பேசாம தண்ணிலேயே விட்டுருக்கலாமா? டேய், உன் மேல பரிதாபப்பட்டுதாட்டா காப்பாத்துட. என்ன சாமி சொல்றீங்க? சோபு, யூ ஆர் an innocent boy. என்ன சாமி இங்கிலீஷ்ல சொல்றீங்க? எங்க டோலக்பூர்ல ஸ்கூலே இல்ல சாமி. பட்டி காட்டுல இருந்து கிளம்பி வராருங்க பாரு. நீங்க எல்லாம் ஏட்டா கொரோனா வந்தப்ப சாகல? டேய் சோபு, நீ ஒரு அப்பாவிடா. உன்னை எல்லாரும் பேப்பர் கப் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்காருங்க. அதனாலதான் நீ கோபமா இருக்க. ஆமா சாமி, எனக்கு வர கோபத்துக்கு அந்த டோலக்பூர் நாய்களை எரிச்சு சாம்பலாக்கணும் போல இருக்குது. நீ இந்த உலகத்துக்கு தீமை வழிய காட்ட போறியா? உனக்கு அது நடக்கணுமா சோபு? சொல்லு. அப்படின்னா என்ன பாடுபடுத்தினா மன்னிக்க சொல்றீங்களா? நான் உன்னை மன்னிக்க சொல்லவே இல்ல சோபு, மறந்துட சொல்றேன். யார் யார் சிவம் நீ நாம் சிவம் வாழ்வே தவம் சிவம். சபா, இந்த நாய காசில இருந்து விரட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். டேய் டேய், அவன் என்ன சாவலடா, போக்கடா. என்ன சாமி கடிக்க வரானுங்க? அடுப்பு பக்கத்துல நிக்கிறல்ல, உன்னையும் படம் நடிச்சுட்டாருங்க. வேற ஒன்றும் இல்ல. என்னங்கடா ஃப்ரைடு சிக்கன்